அது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை டோக்கு நிறைய ஸ்டைலில் நம்ம பண்ணிப்போம். இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம எப்போ மாரி பட்டை லவங்கெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு அதுக்கு உப்பு போட்டு செய்கிற மாதிரி தக்காளியில் மட்டும் கொஞ்சம் அரைக்க வேண்டிய பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் மனமும் ருசியும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் சி. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆன பிறகு இதில் ஆட் பண்ண வேண்டிய மல்லித்தூள், ரெட் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சத்தூள், பெப்பர் அண்ட் ஜீரகத்தூள். பெப்பர் தூள் உங்கள் ஆப்ஷன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ஆட் பண்ணால் போதும். இதெல்லாம் எண்ணெயிலே நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கலரிஷாக இருக்கும். அதுக்காக நான் எண்ணெயிலே ஃப்ரை பண்ண பிறகு தக்காளி பேஸ்ட்டு அது கூட ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன். இது வெங்காயத்தை கூட நம்ம ஆட் பண்ணோம்னா இன்னும் நல்ல கலரிஷாக இருக்கிறதுக்காக நான் வெங்காயத்தையே நான் எல்லாமே இதை ஆட் பண்ணிட்டேன். நம்ம இவ்வளோ வித்தியாசமாக முட்டை செஞ்சப்போ இதுவுமே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தக்காளி கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா, உங்கள் டேஸ்ட்டு பிடிச்சால் ஓகே. ஒரு ஆப்ஷன் தான் புதினா. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற இனிமேல் ட்ரை பண்ணி அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக அதில் ஊற்றும் போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கலரிஷாக நல்லா ரெட்டிஷாக இருக்குது. இந்த சுச்சுவேஷன் நல்லா எல்லா மசாலா மிக்ஸ் ஆன பிறகு தக்காளி கூட அரைச்ச கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஆப்ஷனுக்கு நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு புதினா ஸ்மெல் பிடிச்சேன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த பேஸ்ட் எப்போ ஊற்றுட்டு கரெக்டாக இருக்கும். கரம் மசாலா உங்கள் ஆப்ஷன், உங்களுக்கு ஓகே. அந்த கரம் மசாலா ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீ கொஞ்ச நேரம் இந்த பச்சை வாசனை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு முட்டையை நல்லா கீறி வச்சுங்க. அப்போ தான் நல்லா மசாலா கொஞ்சம் சிலவங்க முட்டையை ஆஃபாக கட் பண்ண, நான் முட்டையை ஆஃபாக கட் பண்ணாமல் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி கீரி போட்டு மசாலா போட்டு லேசாக மைல்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா குழம்பு நல்லா கலரிஷாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் நல்லா முட்டையில் ஏறி அந்த கிரேவியும் கொஞ்சம் பொதுவாக இப்பயும் பண்ணுவோம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக உரித்து நம்ம குழம்புல போட்டுருவோம். இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா தெரிஞ்சது கொஞ்சம் திக்கராக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா ரைஸு சாப்பிட்ணும் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா தண்ணி கன்சிஸ்டன்சி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றி குழம்பு கொஞ்சம் கிரேவி ஆக்கிங்க. எனக்கு ஓகே, மினியாக ஓகே, செமி கிரேவி ஆக்கணும் ஓகே, நல்லா இப்படியே நான் ஒத்துக்கிறேன். நான் ஸோ மூடி வச்சு விசில் போட்டாலும் ஓகே. ஏன்னா எல்லாமே ஒரு பச்சை வருஷம் போதுக்கு ஒரு விசில் போட்டு எடுத்தாலும் ஓகே. இல்லை நீங்கள் மூடி வச்சு பாயில் பண்ணி ஓகேவா இருந்தாலும் ஓகே தான். இப்போ இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லிலாம் போட்டு இறக்குனீங்க, நல்லா வாசனையாகவும் நல்ல ருசியான எக் கிரேவிஸ் ரெடி.